அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே, எங்களுடைய இனிய வணக்கங்கள். யாரையும் அறிமுகப்படுத்த தேவையில்லை, இருந்தாலும் அறிமுகம் என்பது ஒரு அழகான சம்பிரதாயமாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் பெரியவர்களுடைய பெயரை சொல்வது நமக்கு பெருமை தருகிறது. அந்த வகையிலே மீண்டும் நம்முடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பேராசிரியர் மா வைத்திலிங்கனார் அவர்களை உங்கள் சார்பில் வரவேற்கிறேன். இசையால் இதயத்தை கூடை கூடையாக அள்ளி கொண்டிருக்கும் கலைமாமணி டாக்டர் சுந்தரையா அவர்களையும் வரவேற்கிறேன். ஐயா, நம்ம கோபாலகிருஷ்ண பாரதியாரை பார்த்தோம், சுப்பிரமணிய பாரதியாரை பார்த்தோம், சென்ற நிகழ்வில் ஒரு சிதம்பரம் பாரதியாரை சுட்டி காட்டினார். இப்படி இருக்கும்போது நம்ம சுத்தானந்த பாரதியாரை மறக்கக்கூடாது. அவரையும் இந்த முறை அவரை பார்க்கலாம் என்று இருக்கிறோம். சுத்தானந்த பாரதியார் என்று அழைக்கப்பட்டவர், அவருடைய இயற்பெயர் வெங்கட சுப்பிரமணியன் இல்லையா? பனையூரை சேர்ந்த ஊராக கொண்ட சிவிகுல ஜடாதரையர் காமாட்சி அம்மையார் இவருடைய 4வது குழந்தையாக, அதாவது தெலுங்கு பிராமண வம்சம். ஆமா, சிவகங்கையில் பிறந்தார். 1897ஆம் ஆண்டு பிறந்தவர். 92 வயது வாழ்ந்திருக்கிறார். அவர் 92 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். எவ்வளோ கவிதைகள், எத்தனையோ நூல்கள் ஏற்றிருக்கிறார். அதுல பாரத சக்தி ரொம்ப 800 நூல்கள் சின்னதும் பெருசுமா பண்ணியிருக்கார். பாரத சக்தின்னு ஒரு இவருடைய நூல்களை வெளிப்படுத்துறதுக்காகவே ஒரு பத்திரிகை புதுக்கோட்டையில அன்பன் நிலையம்னு ஒண்ணு ராமச்சந்திரபுரம் இடத்துல பண்ணினாங்க. ரொம்ப நாள் வந்தது. நிறைய புத்தகங்கள், யோக சித்தி, கீர்த்தனாஞ்சலி, அருமையாக இருக்கும். அத பின்னால பாரத சக்தி மகாகாவியத்துல சேர்த்துட்டார். யோக சக்தி சின்னத திருக்குறள் யாப்பல அருமையா இருக்கும். அதுலதான் பழமை பழமை என பல்லவிய பாடல், புதுமை புதுமை என போ அப்படிங்கிற குறள். நிறைய நிலையாமையை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். மாரடிப்பு வேண்டாம் மகிழ்மீனே, இவ்வுலக போரொழிந்து போனது உயிர் என்று. இப்படி எல்லாம் நிறைய. கூலி குறைத்தால் குலம் குறையும், பாட்டாளர் ஞான வாழ்வுக்கு நரம்பு. பாட்டாளர் ஞான வாழ்வுக்கு நரம்பு அருமையா பாடியிருக்கார். சிறப்பான கவிஞர் தான். இன்னொன்னு, திருக்குறளை அதே இந்த 2 அடிகள் அந்த வடிவில் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கார் இவரே. ஆமா, மொழிபெயர்த்திருக்கார். அது 1968 நடந்தது பாருங்க, உலகத்தமிழ் மாநாட்டுல திருநெல்வேலி தென்னிந்திய சைவ சித்தாந்த பதிப்பு கழகத்தாரால் அது வெளியிடப்பட்டது. அது ஒரு சிறப்பு. அவருக்கு 10 மொழி தெரியும், ஒரு 5-6 மொழியில கவிஞர். ரொம்ப சரளமா பேசுவார் எல்லா மொழியிலையும். அவருக்கு அரவிந்தர், பாரதியார், பாவு சிதம்பரனார், எல்லாரும், சுப்பிரமணிய சிவா எல்லாம் நல்ல பரிச்சயம் உண்டு. பெரியவெல்லாம் போய் பார்த்திருக்கார். ஷீரடி பாபாவில இருந்து எல்லாரையும் சந்திச்சிருக்கார். காந்தியடிகள் சந்திச்சிருக்கார். ரமண மகர்ஷி நீங்க கூட பார்த்திருப்பீங்களா அவரை? அவர் கைதால அடி வாங்கியிருக்கார் சபாஷ் பாட்டு பாடி. அவர் நல்ல கீர்த்தனைகளை ஏற்றிருக்கிறார். கவிதைகள் ஒரு பக்கம், கட்டுரைகள். அதுவே ஒரு பெரிய வால்யூம். கிட்டத்தட்ட ஒரு 800 கீர்த்தனையாவும் இருக்கும். நிறைய பாடியிருக்காரு. நல்லா இருக்கும். ஆனா பிற்காலத்துல எழுதுனதுதான் வேணா போச்சு. அவருடைய முதல் பகுதி பிரைமர் யூத் சொல்றோம், அந்த பகுதியில பாடினது ரொம்ப அற்புதமா தான் இருக்கும். இன்னொன்னு ஐயா, அவர் ரமண மகர்ஷி பத்தி எழுதியிருக்கிற புத்தகம் அருமையான புத்தகம். ரமண விஜய் அருமையான பயோகிராபியில குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சிலவற்றில எழுதப்பட்ட அவருடைய கீர்த்தனைகள் சிலவற்றை இன்றைக்கு நாம் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். 5 வயசுல வீட்டுல கோவிச்சுக்கிட்டு மீனாட்சி அம்மை சன்னிதியிலே போய் நின்று, அம்மா பரதேவி தயாபரியே சும்மா உலகின் சுமையாக இரேன், எம்மாத்திரம் உன் பணியுங்குள்ளதோ அம்மாத்திரம் வைத்து அடி சேர்த்தருளே அப்படின்னு அருமையா பாண்டவர். 5 வயசு. இன்றைக்கு சில கீர்த்தனைகளை பார்ப்போம். அந்த நாள் இனி வருமோ சொல்லடி அம்பல பசுங்கிளியேன்னு ஒரு பாடல் ஏற்றிருக்கிறார். கீர்த்தனை வடிவம் அவர் வேற விதமா இருக்கு, அவருடைய பாஷையே. கவிதை வடிவத்துல அவருடைய மொழி வேற விதமாக இருக்கிறது. கீர்த்தனை வரும்போது பாஷை வருகிறது, கவிதை எழுதும்போது மொழி வருகிறது. அந்த நடை வேற விதமா இருக்கு. இது ஹம்சானந்தி ராகத்துல அமைந்திருக்கிறது. எப்பவுமே நம்ம முறையா உள்ள செல்வோம், உங்க வாயிலா அந்த வாயிலுக்கு செல்வதுதான் வழக்கம். நமக்கு எல்லா ராகங்களுக்கும் ஆதாரம் ஷட்ஜம். ஹார்மோனிக் மீன் அப்படி இன்னொரு நேச்சுரல் ஸ்வரங்கிறது பஞ்சமம். ரெண்டுமே அச்சல ஸ்வரங்கள். ஒரு சில ராகங்கள் ஹிந்தோளம், சந்திரகௌஸ் இந்த மாதிரி ராகங்கள்ல ஆபோகி பஞ்சமம் இருக்காது. ஹம்சானந்தி அந்த மாதிரி ஒரு ராகம். சானி மகரே
ரி சரி காக ரி கமத மகரி மாகரி சா சரி கமத நி மத கனி ரி சா சதா தகனா தானன தரனா பாட்டு தெரியுதுல என்ன பாட்டு சொல்லுங்க. ஸ்ரீனிவாச திருவெங்கடமுடைய ஜகம் புகழும் ஏழுமலை மாயவனே ஜகம் புகழும் ஏழுமலை மாயவனே திருமகள மேல் மங்கை மணாளனே ஜகநாதா சங்கு சக்கரதரனே திருவடிக்கபயம் அபயமயா. ஓம் ஸ்ரீனிவாச சானி ரமக மதய மகரே மாகரே சதா தனிரே. அருமை அருமை அருமை. அப்பா, தஞ்சம் புகுந்தவரை தாங்குவதே உன் பாரம், தளராமல் உன் அன்பை தருவதே வீரம் என்கின்ற அழகான வரிகள் அடங்கிய இந்த பாடலை ஹம்சானந்தி ராகத்தில் நம்முடைய கீர்த்தனா பாட கேட்போமா? அந்த நாள் இனி வருமோ, அந்த நாள் இனி வருமோ, அந்த நாள் இனி வருமோ சொல்லடி அம்பலவல்லி. அந்த நாள் இனி
இன்னொரு பாடல் பார்ப்போமா? ஆசை கொண்டேன் வண்டே, அருமையான பாட்டு. ஈசனை, யார் மேல ஆசை? ஈசனை. எதற்காக ஆசை? ஈசன் புகழ் பாடவே இல்லையா? ரிமெம்பர் ஹிஸ் நேம், சிங் ஹிஸ் க்ளோரி என்று யோகி ராம் சரத்குமார் சொல்வார். அது மாதிரி தோன்றுகிறது. ஆசை கொண்டேன் வண்டே, ஈசன் புகழ் பாடவே என்கின்ற இந்த பாடல் கல்யாணி ராகத்துல அமைந்திருக்கிறது. இது நம்முடைய அன்பு செல்வி கீர்த்தனா பாட கேட்போமா? ஆசை கொண்டேன் வண்டே, ஆசை கொண்டேன் வண்டே, உன்னுடனே ஈசன் புகழ் பாடவே. ஆசை கொண்டேன் வண்டே, உன்னுடனே ஈசன் புகழ் பாடவே. ஆசை கொண்டேன் ஐயா, ரெண்டு அருமையான பாடல்களை பார்த்தோம். நமக்கு எப்பவும் இன்னும் கொஞ்சம் ஆசை இருக்குல்ல, இன்னொரு பாட்டு பார்க்கலாம் என்று உங்க அனுமதியோட. எதுவுமே நல்லது செய்யறதுக்கு உகந்த நேரம் தான், நேரம் பார்க்க வேண்டாம். காஃபிக்கும் அப்படிதான், காஃபிக்கும் அப்படிதான். அது சரி. இந்த அடுத்து வருகின்ற இந்த பாடல் காப்பி ராகத்துல அமைந்திருக்கு. வருவானோ மனக்குயிலே என்கின்ற பாடல். இந்த காப்பி ராகத்தை நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா இந்த நேரத்துக்கும் பொருத்தமா இருக்கும். அப்படியே பாட்டுக்கு போல. காப்பி ராகம் ஒரு ஜன்னிய ராகம் தான், பாஷாங்க ராகம். ரே மபதி மணி பகரி இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேஸ் போட்டாலே காப்பி தான். ரே மபி தனி பத மக மப்பகரி நீ பெரிய நிஷாதம். ரே பமப்பகரி இது வரைக்கும் காரின்னு பாடியிருக்கோமா? காரி பெரிய பெரிய காந்தாரம்.
ரே மப நீ மப நி சரி ரி கரி சத நி சரி பா கரி நி சரி பா பப சாத பந்த இது காப்பியா தெரியலையே, அசலா இருக்கு. அசலா இருக்கு. இந்த சௌக்கியமனின்னே அரவிந்த பதமல நோக்குமோ பூங்குயில் கூவும் பூஞ்சோலையில் 100 நாள். நிறைய பாட்டு. அருமையான இந்த காப்பி ராகத்துல வருவானோ மனக்குயிலே என்கின்ற பாடலை கீர்த்தனா பாட இப்பொழுது கேட்போம். வருவானோ மனக்குயிலே நடராஜன் வருவானோ மனக்குயிலே குயிலே வருவானோ மனக்குயிலே நடராஜன் வருவானோ மனக்குயிலே குயிலே வருவானோ மனக்குயிலே எல்லா பாதைகளும் ஒரே இடத்தை அடைகின்றன என்பதா விவேகானந்தர் சிகாகோ சொற்பொழிவுல அந்த ஸ்லோகத்தை எடுத்து சொன்னார். எல்லா நதிகளும் ஒரே கடலைத்தான் அடைகின்றன, எல்லா மதங்களும் ஒரே இறைவனை நோக்கித்தான் குவிகின்றன என்ற கருத்தை பதிவு செய்திருக்கின்ற சுத்தானந்த பாரதியாருடைய பாடல் ஒன்று உங்கள் எதிரே இருக்கிறது நான் பார்த்துட்டேன். அதை நீங்க பாடாத தப்பிக்க கூடாது. வசந்தாங்கிற ராகம். ஒன்றே பரம்பொருளாம், ஒன்றே பரம்பொருளாம், பல உலக விளையாடல் அசனருளாம், ஒன்றே
பரம்பொருளாம். இதுல சரணத்துல அரண் என்றும் நாரணன் என்றும் அரண் என்றும் நாரணன் என்றும் குருபரன் என்றும் பிரம்மமும் என்றும் குருபரன் என்றும் பிரம்மம் என்றும் அல்லாயஹோவா என்றும் அம்மையப்பா என்றும் அல்லாயஹோவா என்றும் அம்மையப்பா என்றும் எல்லாரும் தோழுதேத்து வல்லதூயம் பிரகாசம் எல்லாரும் தோழுதேத்து வல்லதூயம் பிரகாசம் ஒன்றே பரம்பொருளாம் பரம்பொருளாம் பரம்பொருளாம். முகமது நபிக்கு மறையுருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை எனப் பல மதத்தினோர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது வணங்கிடும் பரம்பொருள் ஒன்றே. அதன் நிலை வாழ்த்தி அமர வாழ்வு எழுதுவோம். ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள், உலக இன்பக்கேணி. நாம் பாரதி அவர் சந்திச்ச சுத்தானந்த பாரதியாருக்கு இந்த பாடல் வராமல் இருக்குமா? அருமையாக இருக்கிறது. சிறந்த உரைநடையாளர், பயோகிராபர், அதாவது வாழ்க்கை வரலாறு எழுதினவர், தன்வரலாறு எழுதியிருக்கிறார், மொழிபெயர்ப்பாளர், ரஷ்யா, பிரெஞ்சு, ஆங்கிலம் முதலானவற்றில, பகவத்கீதை முதலானவற்றிற்கெல்லாம் உரை எழுதியிருக்கிறார். நல்ல நாவலிஸ்ட், நாவல் எழுதியிருக்கிறார், சிறுகதை எழுதியிருக்கிறார், நாடகங்கள் எழுதியிருக்கிறார், நல்ல நகைச்சுவை உண்டு, எல்லாம் உண்டு, கவிதை, கீர்த்தனை, லிரிக்ஸ் பாடியிருக்கார், கீர்த்தனை பாடியிருக்கார். அவர் பாடியிருக்கிற ஒரு பாடல் நம்முடைய இந்த பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியில மிகவும் பொருத்தமான பாடல். எப்படி பாடினரோன்னே ஒரு பாட்டு வருது. ஆமா ஆமா. எப்படி பாடினரோ அடியார் அப்படி யார் அப்படி பாடனான் ஆசை கொண்டே சிவனே எப்படி பாடினாரோ. எங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் பொருத்தமாக இருக்கின்ற இந்த பாடலை வழங்கிய சுத்தானந்த பாரதியார் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பிலும் வணக்கத்தை கூறி, இரண்டு பெருந்தகையாளர்களுக்கும் நன்றியை கூறி அமைகிறேன். வணக்கம்.